ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைக்கி நாம் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏடிஎம்மில் பணம் எடுக்க போகும்போது பணம் வராமல் மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏடிஎம் மூலமாக பணம் எடுக்கிறது இப்போ அதிகரிச்சிருக்கு. பேங்குக்கு நேரில் சென்று பணம் எடுப்பது பொதுமக்கள் பெரும்பாலும் இப்போ தவிர்க்கிறாங்க. அதிகமான பணம் எடுக்கிற சூழ்நிலை இருந்தால் தான் பேங்குக்கு போகிறாங்க. மற்றபடி எல்லாமே ஏடிஎம் கார்டில் தான் இப்போ பணம் எடுத்துகிட்ருக்காங்க. அப்படி பெரும்பாலான நேரங்களில் நம்ம ஏடிஎம்ல பணம் எடுக்கும்போது பணம் வந்துடும். சில நேரங்களில் டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கும்போது பணம் நம்மளுக்கு நம்ம போட்டிருப்போம், பின் நம்பர்லாம் கொடுத்துருப்போம், அமௌண்ட் எவ்வளோன்னு போட்டிருப்போம். அந்த டைமில் பணம் வர்ற மாதிரி அந்த சவுண்டு வரும். ஆனால் பணம் வெளியே வராது. ஆனால் என்ன உங்களுக்கு வரும்னா மெசேஜ் வரும், பணம் உங்களுக்கு டெபிட் ஆகிடுச்சு, பணம் உங்கள் வங்கி கணக்குலேன்னு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வரும். இல்லைன்னா ரசீது வரும், பணம் உங்களுக்கு டெபிட் ஆகிடுச்சு அப்படின்னு. ஆனால் கையில் பணம் வராது. இப்போ இந்த மாதிரி சூழலில் பிரச்சனை இருந்துச்சுன்னா எப்படி அதை சந்திக்கிறது, எப்படி அந்த பணத்தை மீட்கிறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதனால் இது பணம் போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி பயப்பட தேவையில்லை, பெரிய டென்ஷனாக ஆக தேவையில்லை. இந்த மாதிரி ஏடிஎம்மில் நம்ம பணம் எடுக்க போகிறோம், பின் நம்பர் போடுறோம், எவ்வளோ அமௌண்ட்டுன்னு போடுறோம். பணம் வர்ற டைமில் பிளாக் ஆகிடுச்சு, பணம் வரல, ஆனால் மெசேஜில் உங்களுக்கு பணம் எடுத்துட்டாங்க அப்படின்னு மெசேஜ் வந்துருக்குன்னா இன்னும் பயப்படவும் குழப்பமும் அடைய தேவையில்லை. நேராக எந்த ஏடிஎம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ, நேராக அந்த பேங்க் திறந்துருந்துச்சுன்னா அந்த வங்கிக்கு நேராக போயிட்டு இந்த மாதிரி உங்கள் சூழலை எடுத்து சொல்லணும். இந்த டைமில் நம்ம பணம் எடுத்தேன், இது லாக் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். நம்மளுக்கு அந்த ரசீது வந்திருக்கும்ல, எந்த தேதியில் எந்த ஏடிஎம்மில் எந்த மணி நேரத்தில் நம்ம எவ்வளோ பணம் எடுத்திருக்கோம், டெபிட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ரசீது ஒன்று வரும். அந்த ரசீதை எடுத்துகிட்டு பேங்க்குக்கு போனால், உங்கள் ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் மீண்டும் ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு திருப்பி அந்த வங்கி உங்களுக்கு கொடுத்துரும். அதனால் இதில் பயப்படவே தேவையில்லை, பணம் லாக் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பயப்பட தேவையில்லை. ஒருவேளை ஒரு லீவு நாளில், ஒரு சனி ஞாயிறில் நீங்கள் ஏடிஎம்மில் எடுக்கிறீங்க, அப்போ லாக் ஆகிடுச்சு, வங்கி பேங்க் லீவாக இருக்குமே, அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, அதில் உடனே அந்த கஸ்டமர் கேர் நம்பர் ஒன்று அங்கே ஏடிஎம்லேயே எழுதியிருப்பாங்க. உடனே அந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு அடித்து இந்த மாதிரி சூழல் சொல்லி, அந்த ரசீதில் இருக்கக்கூடிய நம்பரை சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால், அதை கம்ப்ளைண்ட் பண்ண 7 நாட்களுக்குள்ளே 7 நாட்களுக்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே உங்களோட பணம் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி தான் அது ஏடிஎம் மிஷின்லேயே அந்த ப்ரோக்ராமிங் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் ஏடிஎம்மில் பணம் எடுக்க போகும்போது பணம் லாக் ஆகிடுச்சுன்னா, அதாவது மின்சார பிரச்சனையால் பணம் லாக் ஆனாலும், இல்லை டெக்னிக்கல் இஷ்யூவால் பணம் லாக் ஆகிட்டாலும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் எந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ, எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கில் நேரடியாக சந்தித்து அந்த பணத்தை மீட்கலாம். இல்லைன்னா கஸ்டமர் கேருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த பணத்தை மீட்கலாம். அந்த பணம் கண்டிப்பாக 7 நாட்குள்ளே உங்களுக்கு கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அதனால் பொதுமக்கள் இதில் பயப்பட தேவையில்லை. நண்பர்களே, இதில் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.